தீபிகா, புதுச்சேரியிலிருந்து மின் கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக அதாவது மின்சாரத்துக்கு யூனிட்டுக்கு 20 பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின் கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. மின்துறையின் வரவு செலவு கணக்குகளை கணக்கிட்டு கட்டணத்தை உயர்த்த கோவாவில் உள்ள இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின்துறை கோரிக்கை வைக்கும். அந்த ஆணையம் புதுச்சேரியில கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி மின் கட்டணத்தை உயர்த்துவார்கள். அதாவது பாத்தீங்கன்னா கடந்த இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கட்டணத்தை உயர்த்தி அமலுக்கு வந்தது. இந்த நிதியாண்டிற்காக 2024-25 நிர்ணயிக்கும் விதமாக கடந்த டிசம்பர் மாதம் மின் கட்டணத்தை உயர்த்தி மின்துறை ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. ஜனவரி மாதம் இணை மின்சார ஒழுங்கு ஆணையத்தில் புதுச்சேரிக்கு மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி ஜூலை மாதம் 16ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதன் வீட்டு உபயோக மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது அரசு அந்த கட்டணத்தை மானியமாக வழங்கும் என்று அப்பொழுது அறிவித்தது. இப்பொழுது மீண்டும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது யூனிட்டுக்கு 20 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 100 யூனிட் வரை உள்ளவர்களுக்கு ₹2.90, 101 - 200 யூனிட் வரைக்கும் ₹4.20, 201 முதல் 300 யூனிட் வரை ₹6.20, 301 யூனிட் முதல் 400 யூனிட் ₹7.70 உயர்த்தப்பட்டுள்ளது. இதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர். இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து அதிமுக ஊர்வலமாக சென்று தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். இதில் கதவை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த கதவை தள்ளிவிட்டு உள்ளே சென்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இது சம்பந்தமாக எடப்பாடியார் அவர்கள் அனுமதிப்பட்டு புதுச்சேரியில மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இந்த மின்கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்காங்க. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.